ஆதார் அட்டையும் அவசியமும். ஆதார் என்பது தமிழில் அடையாளம் என்பது பொருள். ஒரு பிரஜை எந்நாட்டைச் சேர்ந்தவர் என்று குறிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த நாட்டு பிரஜையாக இருந்தால் மட்டுமே அவர் ஆயுட்காலம் வரை அந்த நாட்டில் வாழ முடியும். நாட்டின் உரிமைகள் அனைத்தும் அவருக்கு கிடைக்கும். இந்தியாவில் உள்ள மக்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு சில மொழிகளில் ஆதார் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரே பொருளுடனும் உச்சரிக்கவும் எளிதாக உள்ளதால் உருவானதுதான் ஆதார். ஆதார் என்றால் ஆதாரம் என்று பொருள். ஆதார் அடையாள அட்டை என்பது இந்தியாவில் குறைந்தது 182 நாட்கள் வசித்த ஒருவருக்கு வழங்கப்பட்டு வரும் 12 இலக்க அடையாள எண் தாங்கிய அட்டை. உலகின் 2வது பெரிய மக்கள் தொகை நாடான இந்தியாவில் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் தனித்தனி அடையாள எண் வழங்குவதன் மூலம் நாடு தழுவிய குடிமக்கள் தரவு தளத்தை உருவாக்குவதே ஆதார் அடையாள எண் முறையின் முதல் நோக்கம். இந்தியாவின் இந்த திட்டம் நந்தன் நீல்கேனியின் தலைமையில் 2009 பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. கண்ணின் விழித்திரை, கைரேகை போன்ற உயிரியல் அளவுகளும் இவற்றுடன் சேர்த்து பெயர், முகவரி, பிற சுய குறிப்புகளும் புள்ளி விவரங்களும் உள்ளீடு செய்யப்படும். பிற அடையாள அட்டைகளிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 12 இலக்க எண் பொறித்த அட்டையாக வழங்கப்படும் 12 இலக்க எண் ஒரு முறை ஒருவருக்கு வழங்கப்பட்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அது அவருக்கு மட்டுமே உரியது. வேறு எவருக்கும் அந்த எண் வழங்கப்பட மாட்டாது. போதிய கல்வி அறிவு இல்லாத மக்கள் தங்களிடம் எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டைக்கான விவரம் சேகரிப்பு போன்ற பிரதிபலன் இல்லாத கணக்கெடுப்புகளுக்கு காட்டும் அலட்சியம் சரியான தகவல் சேகரிக்க பெரும் சவாலாக இருக்கிறது. இதனை மனதில் வைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் இதுபோன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை தவிர்த்து விடாமல் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொருவருக்கும் தலா 100 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கவும் இந்திய அரசு முடிவு செய்துள்ளது. மக்களிடம் திரட்டப்படும் தகவல்கள் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும். பெரும்பாலும் உள்ளூர் அஞ்சல் அலுவலகங்கள் மூலமாக தகவல்கள் திரட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது. தகவல்கள் முதலில் ஆஃப்லைனில் உள்ளீடு செய்யப்பட்டு பிற சங்கேத மொழிகளில் மாற்றம் செய்யப்பட்டு மத்திய தரவுத்தளத்திற்கு அனுப்பப்படுகின்றன. எனவே தகவல் கசிவு இல்லாமல் பார்த்து கொள்ளப்படும். இந்திய அரசு ஜூன் 21, 2016 அன்று வெளியிட்ட அறிக்கையில் மாநில அரசுகள் சாதி மற்றும் இருப்பிடச் சான்றுகளுடன் ஆதார் எண்ணையும் இணைக்க உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைனில் ஆதார் அட்டையை அப்டேட் செய்வதற்கான காலக்கெடு செப்டம்பர் 14, 2024 வரை நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 2024 டிசம்பர் மாதம் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 10 வருடத்திற்கு பிறகு ஆதார் கார்டு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆதார் விவரங்கள் தற்போதையவை என்பதை உறுதிப்படுத்த ஒவ்வொருவரும் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்றை வழங்க வேண்டும். ஆதார் சரிபார்ப்பு என்பது உங்கள் ஆதார் எண்ணை மக்கள் தொகை அல்லது பயோமெட்ரிக் விவரங்களுடன் UIDAIN மத்திய அடையாள தரவு களஞ்சியத்தில் CIDR சமர்ப்பிப்பதை உள்ளடக்குகிறது. அது சரி, ஆதார் அட்டையை புதுப்பிப்பது எப்படி? myAadar.uidai.gov.in சென்று உங்கள் ஆதார எண் மற்றும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட OTPயை பயன்படுத்தி உள்நுழையவும். உங்கள் சுய விவரத்தில் காட்டப்படும் அடையாளம் மற்றும் முகவரி விவரங்கள் சரியானவை என்பதை உறுதிப்படுத்த சரிபார்க்கவும். எல்லாம் துல்லியமாக சரியாக இருந்தால் மேலே உள்ள விவரங்கள் சரியானவை என்பதை நான் சரிபார்க்கிறேன் என்ற விருப்பத்தை கிளிக் செய்யவும். வழங்கப்பட்ட கீழ்த்தோன்றும் மெனுக்களில் இருந்து நீங்கள் பதிவேற்ற விரும்பும் அடையாளம் மற்றும் முகவரி சரிபார்ப்பு ஆவணங்களை தேர்வு செய்ய வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றவும். ஒவ்வொரு கோப்பும் 2 MBக்கு கீழ் மற்றும் JPEG, PNG அல்லது PDF வடிவத்தில் இருப்பதை உறுதி செய்யவும். அனைத்து தகவல்களையும் மதிப்பாய்வு செய்து உங்கள் ஆதார் விவரங்களை திருத்த புதுப்பிப்பு கோரிக்கையை சமர்ப்பிக்கவும். செப்டம்பர் 14 கடைசி என்று அறிவித்த பின்பு தற்பொழுது டிசம்பர் 14 என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்கள் இந்த சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிக அவசியம்.